عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. أشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. وقد قال الله تعالى في كتابه العزيز: بسم الله الرحمن الرحيم. وكتبنا في الزبور من بعد الذكر أن الأرض يرثها عبادي الصالحون. صدق الله العلي العظيم. وقال نبينا محمد المصطفى صلى الله عليه وسلم: عليكم بالشام عليكم بالشام فإنها صفة بلاد الله يسكنها الله سبحانه وتعالى خيرته من خلقه. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே உரியது. சாந்தியும் சலாமும் சாந்தி நபி சையதுல் முர்சலீன் ஹாத்தமுல் அம்பியா ஹஸரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து வந்த சஹாபா பெருமக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்கள் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் உண்டாவதாக. உன்ன ஜும்மாவின் கடமைகளை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹு தஆலாவின் மாளிகையில் இஅ்திகாஃபுடைய நியத்தில் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியார்களே, சகோதரர்களே, எந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறு அல்லாஹ் எங்களை ஏவிருக்கின்றானோ அவற்றை எமது வாழ்வில் எடுத்து நடக்குமாறும், எந்த பாவமான கர்மங்கள் என்று தவிர்த்து வாழுமாறு அல்லாஹ் தடுத்திருக்கின்றானோ அவற்றை முற்றாக தவிர்த்து வாழுமாறும் அதில் எனக்கும் அப்பா உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வந்திருக்கிறோம். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுடைய சுன்னத்து, அல்லாஹுடைய நடைமுறை, படைப்புகளை படைப்பான், படைத்து விட்டு அந்த படைப்புகளில் அவன் எதை விரும்புவானோ அதை தெரிவு செய்கிறான், தேர்ந்தெடுக்கிறான், அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறான். வானங்களை படைத்தான், ஏழாவது வானம் தெரிவு செய்தான். நாட்களை படைத்தான், வெள்ளிக்கிழமையை தெரிவு செய்தான். மாதங்களை படைத்தான், ரமலானுடைய மாதத்தை தெரிவு செய்தான். வேதங்களை இறக்கினான், பரிசுத்தமான குர்ஆனை தெரிவு செய்தான். மனிதர்களை படைத்தான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தெரிவு செய்தான். இப்படி ஒன்றை விட இன்னொன்றை தெரிவு செய்யக்கூடிய அதிகாரம் அல்லாஹ் தஆலாவுக்கு மாத்திரம் சொந்தமானது. பரிசுத்தமான குர்ஆன்ல அல்லாஹ் சொன்னான்: ரப்புக யஹ்லுகு மா யஷாஉ வ யக்தார். நபி, உங்களோட ரப்பு எதை விரும்புவானோ அதை படைப்பான், படைத்து விட்டு அவன் எதை விரும்புவானோ அதை தெரிவு செய்வான், தேர்ந்தெடுப்பான், அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பான். அந்த வகையில இந்த பூமியில முக்கியமான பகுதிகள் ஒன்றாக ஷாம் தேசத்தை ஆக்கியிருக்கிறார். ஷாம் தேசம் என்பது இன்று 4 நாடுகளாக பிரிந்திருக்கின்றன. 1வது லெபனான், 2வது சிரியா, 3வது ஜோர்டான், 4வது பலஸ்தீன். இந்த 4 நாடுகளுடைய கூட்டு பேர் தான் ஷாம் தேசம். ஷாம் தேசம் என்பது இஸ்லாமிய வரலாற்றுல மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக கருதப்படுகிறது. பரிசுத்தமான குர்ஆனிலும் பரிசுத்தமான ஹதீஸ்களிலும் ஏராளமான விஷயங்கள் இந்த ஷாம் தேசத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றன. இதே முஸ்லிம்களாகிய நாங்கள் ஷாம் தேசத்தை பற்றியும் அதற்காக நாங்கள் செய்ய வேண்டிய கடமைப்பாடுகளை பற்றியும் புரிந்திருப்பது ஒரு கட்டாயமானதாக இருந்து கொண்டிருக்கிறது. அதிகமான நபிமார்கள் வாழ்ந்த மரணமடைந்த பகுதிதான் ஷாம் தேசமாக இருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அடக்கப்பட்ட பகுதியாக இருக்கலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க ஹிஜ்ரத் செய்த இடமாக இருக்கலாம், அல்லது லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அன்னை மரியம் என்று ஏராளமான வரலாற்று பின்னணிகளை கொண்டதுதான் அந்த ஷாம் தேசம் என்பது. முஸ்லிம்களுடைய முதல் கிப்லா அந்த பகுதியில தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தி கொடுத்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவருடைய இஸ்ரா மிஅராஜுடைய பயணமும் அந்த பகுதியில தான். மக்காவிலிருந்து அந்த பைத்துல் முகத்தஸுக்கு இஸ்ரா, அதே மாதிரி அங்கிருந்து மிஅராஜி விண்ணுலக யாத்திரை நடந்துச்சு. இப்படி ஏராளமான வரலாற்று பின்னணிகளை கொண்டதுதான் அந்த ஷாம் தேசமாக இருந்து கொண்டிருக்கின்றது. பரிசுத்தமான குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றார்: வத்தீனி வஸ்ஸைத்தூனி வதூர் சீனீன வஹாதல் பலதில் அமீன். 4 விஷயங்கள் அல்லாஹ் தஆலா சத்தியம் பண்றார். அத்தீன் மீது சத்தியமாக, ஜைத்தூன் மீது சத்தியமாக,
மத்தூர் சீனி சூர்சினா மலை, அது எகிப்து பகுதியில் இருக்கிறது. அந்த எகிப்துல அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சூர்சினா மலை மீது சத்தியமாக, அபயம் அளிக்கக்கூடிய இந்த மக்கமா நகரத்தை மீது சத்தியமாக 4 விஷயங்கள் அல்லாஹ் சத்தியம் பண்ணிருக்கிறார். கத்தியின் மீது, ஜெய்தூனின் மீது, அதே மாதிரி சூர்சினா மலையின் மீது, 4வது மக்கா முக்கர்ரமா, அதாவது மக்கா முக்கர்ரமாவின் மீது. சில தப்சீருடைய உலமாக்கள் வழங்கப்பட்டிருந்தார்கள். அத்தி என்பதன் மூலமாக எது நாடப்படுகிறது என்றால் திமஷ்க் நாடப்படுகிறது. திமஷ்க் என்பது சிரியாவுடைய தலைநகரம். திமஷ்க் என்பது இஸ்லாமிய வரலாற்றுல மிக முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கிறது. அந்த அந்த பகுதியில் தான் அதிகமாக அத்தி இருக்கிறது. எனவே அந்த அத்தி என்பதன் மூலமாக திமஷ்க் நாடப்படுகிறது. இரண்டாவது ஜெய்தூன், அந்த ஜெய்தூன் என்பதன் மூலமாக பைத்துல் முகத்தஸ் நாடப்படுகிறது. அந்த பகுதியில தான் அதிகமான இந்த ஜெய்தூன் மரங்கள் இருக்கின்றன. ஜெய்தூன் எண்ணெய் அங்கிருந்து வருகிறது. எனவே சில உலமாக்களுடைய கருத்தின்படி தப்சீர்கள் எழுதியிருக்கிறாங்க. தீன் என்பது திமஷ்க் என்பதும், ஜெய்தூன் என்பது அந்த பைத்துல் முகத்தஸ் அந்த பகுதி என்றும் விளங்கப்பட்டிருக்கிறார். இந்த பூமியில வானத்துக்கு செல்வதற்கு மிக நெருக்கமான மிக குறுகிய பாதை அந்த இடத்துல இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிஅராஜுக்கு போவதற்கு அல்லாஹ் தஆலா அந்த இடத்துல தான் தெரிவிச்சார். மக்காவிலிருந்து பைத்துல் முகத்தஸுக்கு போய் விண்ணுலகத்துக்கு வானத்துக்கு போவதற்கு அல்லாஹ் தஆலா அந்த பகுதியை தான் தெரிவு செய்தார். பரிசுத்தமான குர்ஆன் அல்லாஹ் தஆலா விளங்கப்படுத்துறார். வஸ்தமிஅ் யௌம யுனாதில் முனாதி மின் மகானின் கரீபின், நெருக்கமான இடத்தில இருந்து அழைக்கக்கூடியவர் அழைக்கக்கூடிய தினத்தில் அவர் என்ன சொல்கின்றார் என்பதை நீங்கள் செவிமடுங்கள். மக்கானின் கரீபின், நெருக்கமான இடத்திலிருந்து. இந்த வசனத்துக்கு தப்சீர் உலமாக்கள் எழுதியிருக்கிறாங்க. எப்பொழுது அல்லாஹ் தஆலா மௌத்தான அனைவர்களையும் ஒன்று சேர்ப்பதற்கு விரும்புவானோ அப்பொழுது பைத்துல் முகத்தஸுடைய அந்த குன்றின் மீது, அந்த மலையின் மீது, குன்றின் மீது, அந்த பாறாங்கல்லு அதன் மீது நின்று கொண்டு ஒரு மலக்கு சத்தமிட்டு சொல்லுவார், ஐயத்துல் இலாமுல் பாலியா, முக்கி போன எலும்புகளே, இன்னல்லாஹ யஅமுருகுன்ன அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கட்டளையிடுகின்றான், அதாவது உங்களுக்கு மத்தியில் அல்லாஹ் தஆலா தீர்ப்பு செய்ய வேண்டியிருக்கிறது, அதனால நீங்க எல்லாம் ஒன்று சேருங்க. அந்த மலக்கு அழைக்கக்கூடிய இடம் அந்த பகுதிதான் என்ற கருத்தை உலமாக்கள் அந்த வசனத்தில் எழுதியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, பரிசுத்தமான குர்ஆனை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பகுதியில அல்லாஹ் தஆலா பரக்கத் செஞ்சுக்கிறான். உங்களுடைய நபர்கள்ல, மனிதர்கள்ல பரக்கத் செஞ்சுக்கிறான், பிள்ளைகள்ல பரக்கத் செஞ்சுக்கிறான், உங்களோட செல்வங்கள்ல, ஆடு மாடுகள்ல, அவங்களுடைய அந்த வியாபாரங்கள்ல எல்லாத்துலயும் அல்லாஹ் தஆலா பரக்கத் செஞ்சுக்கிறான். பரிசுத்தமான குர்ஆன்ல பல இடங்கள்ல இந்த விஷயத்தை விளங்கப்பட்டிருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க ஈராக் பகுதியில வாழ்ந்தாங்க. அந்த பகுதியில நும்ரூது வாழ்ந்தது. கடைசியாக அந்த நும்ரூது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள நெருப்புல போட்டு எரிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சாங்க. அல்லாஹ் தஆலாவுடைய குதிரத்தை கொண்டு அந்த நெருப்பு எரியல. கடைசியாக அவங்க அந்த பகுதியை விட்டுட்டு ஹிஜ்ரத் வந்தாங்க. எங்க ஹிஜ்ரத் வந்தாங்கன்னு சொன்னா இந்த ஷாமுக்கு தான் வந்தாங்க, பலஸ்தீனுக்கு வந்தாங்க. அந்த காலத்துல இன்னொரு நபியும் வாழ்ந்தாங்க, அவருடைய பேரு லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவங்களும் அந்த ஜோர்டானுக்கு ஹிஜ்ரத் வந்தாங்க. இது அல்லாஹ் தஆலா பரிசுத்தமான குர்ஆன்ல விளங்கப்படுத்துறாங்க. அராது பி கைதன் ஃபஜஅல்னாஹு லஹ்சரீன், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கேவலப்படுத்தலாம் என முயற்சி செஞ்சாங்க, சூழ்ச்சி செய்யலாம் என முயற்சி செஞ்சாங்க. ஆனா அந்த சூழ்ச்சி முறியடிக்கப்பட்டு விட்டது. அல்லாஹ் தஆலா அந்த சூழ்ச்சி செஞ்சவங்களை கேவலப்படுத்திட்டாருன்னு சொல்லி போட்டு தொடர்ந்து சொல்றான், நாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் நாங்க பரக்கத்தை செஞ்சிக்கக்கூடிய, அருள்வாளம் செஞ்சிக்கக்கூடிய அந்த பகுதிக்கு கொண்டு வந்து சேர்த்தோம். ஷாம் தேசம் என்று அல்லாஹ் சொல்லாம, பலஸ்தீன் என்று சொல்லாம, ஜோர்டான் என்று சொல்லாம பரக்கத் செய்த பகுதிக்கு நாங்கள் கொண்டு வந்து சேர்த்தோம். அல்லாஹ் தஆலா அந்த பகுதியில நிறைய பரக்கத்தை செஞ்சிருக்கிறார். இதே மாதிரி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தகப்பன் தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா பிரமாண்டமான ஆட்சியை கொடுத்தார். அந்த ஆட்சியில ஒரு பாக்கியமாக அல்லது ஒரு சலுகையாக காற்று வசப்பட்டு அவருக்கு நாங்க காற்றை வசப்படுத்தி கொடுத்திருந்தோம். காலையிலே மாலையில கொஞ்ச நேரம் பிரயாணம் செய்வதன் மூலம்
2 மாதத்துடைய தொலை தூரத்தை கடந்து போயிடலாம். காலையில போனா 1 மாசத்துடைய தூரம், மாலையில போனா இன்னொரு மாசத்துடைய தூரம். முதுவா ஷஹர் வரவாஹுவா ஷஹர் அல்லாஹ் குர்ஆன்ல விளங்கப்படுத்திக்கிறது. இந்த விஷயத்தை இன்னொரு இடத்துல சொல்லக்கூடிய நேரத்துல அல்லாஹ் தஆலா எப்படி சொல்றாங்கன்னா, வலிசுலைமான الريح عاصفة تجري بأمره إلى الأرض التي باركنا فيها. நாங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு காற்றை வசப்படுத்தி கொடுத்திருந்தோம். அந்த காற்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா பரக்கத் செஞ்ச ஊருக்கு கொண்டு வந்து சேர்க்கும். பரக்கத் செஞ்ச ஊர் என்பது இந்த ஷாம் தேசத்துல உள்ள ஜோர்டான், பலஸ்தீன், இந்த திமஷ்கு, இந்த பகுதிக்கெல்லாம் அவங்க பிரயாணம் செய்வதற்கு அல்லாஹ் தஆலா காற்றை வசப்படுத்தி கொடுத்திருந்தான். இதை சொல்லக்கூடிய நேரத்துல பரக்கத் செஞ்ச ஏரியா அப்படின்னு சொல்றோம். இதே மாதிரி அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய கூட்டத்தினரும் ஃபிரௌனால அநியாயம் செய்யப்பட்டாங்க, மிகைக்கப்பட்டாங்க, பலவிதமான சிரமங்களுக்கு முகம் கொடுத்தாங்க. கடைசியாக அல்லாஹ் தஆலா ஃபிரௌனையும் ஃபிரௌனுடைய கூட்டத்தையும் அழித்து அவர்களுக்கு இந்த பகுதியை அனந்தரமாக கொடுத்தார். இதை சொல்லக்கூடிய நேரத்தில் குர்ஆன்ல அல்லாஹ் எப்படி சொல்றான்னா, அவுரஸல் கௌமல்லதீன கானூ யஸ்தضعفون மஷாரிக அல்-அர்ض வமகாரிபஹா அல்லதி பாரக்னா ஃபீஹா. நாங்க பரக்கத் செஞ்ச பகுதியை நாங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவர்களோடு இருந்த மூமின்களுக்கும் அனந்தரமாக கொடுத்தோம். அது பரக்கத் செஞ்ச வார்த்தை, பரக்கத்து செய்தோம் என்ற வார்த்தை பரிசுத்தமான குர்ஆன் அல்லாஹ் தஆலா விளங்கப்படுத்தியிருக்கிறது. இதே மாதிரி இன்னொரு அந்த பரிசுத்தமான குர்ஆன்ல 22வது ஜுஸ்ல ஒரு சூரா இருக்கு, சூரத்து சபா. யமன் நாட்டுல சபா சொல்லக்கூடிய ஒரு பகுதி இருக்கிறது. சபா ஒரு காலத்துல அந்த பகுதியில ஒரு கூட்டத்தினர் வாழ்ந்தாங்க. அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நிறைய பரக்கத் செஞ்சிருந்தான். அவங்களுக்கு தோட்டங்களை கொடுத்திருந்தான், ஆறுகளை ஏற்படுத்தி கொடுத்திருந்தான். அந்த மக்களுக்கு சொல்லப்பட்டுச்சு, அல்லாஹ் தஆலா தந்த நீமத்தை நீங்க அனுபவிங்க, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு தந்திருக்கிறான், அந்த நீமத்தை தந்திருக்கிறான், ஆறுகளை தந்திருக்கிறான், தோட்டங்களை தந்திருக்கிறான், நீங்க அனுபவிங்க. ஆனால் நீங்க அல்லாஹ்க்கு மாறு செய்யாதீங்க. அப்படி மாறு செஞ்சா அல்லாஹ் தந்த நீமத்தை பறிச்சு போட்டுவான் என்று அந்த மக்களுக்கு சொல்லப்பட்டுச்சு. ஆனா அந்த மக்கள் நீமத்தை அனுபவிச்சாங்க. ஆனா அல்லாஹ்க்கு மாறு செஞ்சதுனால தோட்டங்களை எல்லாம் அழிச்சு போட்டாங்க. இந்த விஷய பரிசுத்தமான குர்ஆன்ல சபாவில தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவத்தை அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய நேரத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை விளங்கப்படுத்துறார். அதாவது அந்த யமனுக்கும் இந்த ஷாம் தேசத்துக்கும் பிரயாணம் போறதுக்கு அல்லாஹ் தஆலா அந்த மக்களுக்கு வசதியான ஏற்பாடுகளை செஞ்சு கொடுத்திருந்தான். எப்படி செஞ்சு கொடுத்திருந்தான்னு சொன்னா, இவங்க யமன்ல இருந்து ஷாமுக்கு போறாங்கன்னா இடையில பெரிய காடுகள் இல்லை, பெரிய பாலைவனங்கள் இல்லை. மாறாக இவங்க தங்கி போவதற்கு, ஓய்வெடுத்து போவதற்கு வசதியான ஊர்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்தாங்க. யமன்ல இருந்து ஷாம் தேசத்துக்கு போகணும். போற வழியில இவங்க ஒரு குறிப்பிட்ட தூரம் பிரயாணம் போன இந்த ஊருக்கு போய் தரலாம், இன்னும் கொஞ்சம் தூரம் போன இந்த ஊருக்கு போய் தரலாம். இப்படி இவங்க தங்கி ஓய்வெடுத்து போவதற்கு வசதியான ஊர்களை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி கொடுத்தாங்க. இதுவும் அந்த மக்களுக்கு அல்லாஹ் தஆலா செஞ்ச ஒரு பாக்கியம். இது அல்லாஹ் சொல்லக்கூடிய நேரத்தில் எப்படி பரிசுத்தமான குர்ஆன்ல விளங்கப்படுத்துறாங்கன்னா, ஜஅல்னா பைனஹும் வ பைனல் குரல் லதி பாரக்னா ஃபீஹா குரல் லாஹிரத்தன். நாங்க அந்த யமன்ல அந்த சபா வாசிகளுக்கும் நாங்க என்ன செய்தோம்னா, பரக்கத் செஞ்ச ஊருக்கு இந்த ஷாம் தேசத்துக்கு போறதுக்கு நாங்க வெளிப்படையாக தெரியக்கூடிய ஊர்களை, கிராமங்களை ஏற்படுத்தி கொடுத்தோம் என்று சொல்றோம். பரக்கத்தின் வார்த்தை அல்லாஹ் இந்த ஷாம் தேசத்துக்கு பாவிக்கிறார். இப்ப பரிசுத்தமான குர்ஆன்ல பல வசனங்கள் இருக்கு. அல்லாஹ் தஆலா அவருக்கு விளங்கப்படுத்துறார். ஜபூர் வேதம் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதுல அல்லாஹ் தஆலா ஒரு செய்தியை தந்திருக்கிறார். அதை இந்த குர்ஆன்லயும் சொல்லி தந்திருக்கிறார். ஜபூர் வேதம் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதுல சொன்ன ஒரு விஷயத்தை இந்த குர்ஆன்லயும் அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறார். அது என்ன செய்தி? வகதபனா ஃபிஸ் ஜபூர் மின் பஅதி ذிக்ர் அன்னல் அர்ல யர்துஹா இபாதிய ஸாலிஹீன். ஜபூர் வேதத்தில் நான் சொல்லியிருக்கிறேன், இந்த பூமியினுடைய அனந்தரக்காரர்கள் சாலிஹீன்கள், நல்லவர்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த அருள், அந்த பூமி என்பதன் மூலம் அல்லாஹ் ஷாம் தேசத்தை நாடி இருக்கிறார். அதே பூமிங்களுடைய கையில தான் வந்து சேரும் என்ற ஒரு கருத்தை அவங்க விளங்கப்படுத்திருக்கிறார். இப்படி பரிசுத்தமான குர்ஆன்ல ஏராளமான விஷயங்கள் அந்த ஷாம் தேசத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அல்லாஹ் தஆலா அந்த பகுதியில தான் பைத்துல் முகத்தஸ் இருக்கு. மஸ்ஜிதுல் அக்ஸான்னு சொல்லுவோம், அல்லது பைத்துல் முகத்தஸ் சொல்லுவோம். அது முஸ்லிம்களுடைய முதலாவது கிப்லா.
அந்த பகுதியில தான் அதிகமான நபிமார்கள் இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த மிஅராஜ் விண்ணுலக யாத்திரையின் பொழுது அல்லாஹ் தஆலா அந்த நபிமார்களுடைய ரூஹ்கள் எல்லாம் அங்க அந்த இடத்துல ஒன்று சேர்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அவங்கள தொழுகை நடாத்தி இந்த வரலாறு கிதாபுகள்ல சம்பந்தமாக எழுதப்பட்டிருக்கிறது. அந்த பகுதியிலையும் அல்லாஹ் தஆலா பறக்க செஞ்சிருக்கிறான். பரிசுத்தமான குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலன் மினல் மஸ்ஜிதில் ஹராம். நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள மஸ்ஜிதுல் ஹராம்ல இருந்து மக்காவுக்கு அந்த பள்ளியில இருந்து ஒரு இரவுல பைத்துல் முகத்தஸை கொண்டு வந்து சேர்த்தோம். நாங்க அந்த பகுதியில பறக்க செஞ்சிருக்கிறோம் என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறார். குர்ஆன்ல இவ்வளவு வசனங்கள் இந்த பகுதியை பத்தி சொல்லப்பட்டிருக்குன்னா ஹதீஸ்ல ஏராளமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஷாம் தேசத்தை பத்தி சொல்லிக்கிறாங்க. ஹஜ்ஜுக்கு போனவங்களுக்கு தெரியும், உம்ராவுக்கு போனவங்களுக்கு தெரியும். காபத்துல்லாவுல 4 மூலைகள் இருக்கு. 4 மூலை காபத்துல்லால ஒன்னு ஹஜ்ஜல் அஸ்வத் கல் இருக்கக்கூடிய பகுதி, அதுக்கு பிறகு அந்த அதுக்கு பக்கத்துல ருக்குல் இராக்கி, அடுத்து 2 பக்கத்துல ருக்குல் யமானி, ருக்குல் ஷாமி. ருக்குல் ஷாம் அதாவது ஹஜ்ஜல் அஸ்வத் கல்ல முத்தமிட்டு போட்டு அப்படியே வரும்னு சொன்னா இன்னொரு மூலை இருக்கு. அதுக்கு அந்த ஹத்தீஸ் அந்த அரவட்டம் இருக்கக்கூடிய பகுதி, அதுக்கு ருக்குல் இராக்கி ஈராக் பக்கமாக இருக்கக்கூடிய தூண் என்று சொல்லுவோம். அதுக்கு அடுத்ததாக வரக்கூடியது ருக்குல் ஷாம், ஷாம் தேசத்தின் பக்கமாக இருக்கக்கூடியது. ஷாம் தேசத்தின் பக்கமாக இருக்கு. காபத்துல்லாவிலே அந்த மூளைக்கு பேர் ருக்குல் ஷாமி, ஷாம் தேசத்தின் பக்கம் இருக்கக்கூடிய தூண். அதுக்கு அடுத்த தூணுக்கு ருக்குல் யமானி. ருக்குல் யமானியை அந்த பகுதியை முத்தம் விடுவாங்க, கல்யாணம் கடவுவாங்க. ஹஜ்ஜல் அஸ்வத் கல்ல முத்தம் விடுவாங்க, இதை கடை செஞ்சு கொள்வாங்க. ருக்குல் யமானி, யமானி என்பது யமன் பக்கமாக இருக்கக்கூடியது. அப்ப காபத்துல்லாவிலே அல்லாஹ் தஆலா அந்த ஷாம் தேசத்துக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து அல்லாஹ்வுடைய ஏற்பாடு அந்த மூளைக்கு பேர் ருக்குல் ஷாமி, ஷாம் தேசத்தின் பக்கம் இருக்கக்கூடிய இது. இந்த ஷாம் தேசத்தை பத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏராளமான ஹதீஸ்ல சொல்லியிருக்கிறார். ஏராளமான ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஷாம் தேசத்தை பத்தி சொல்லியிருக்கிறார். சந்தர்ப்பத்தில் சொன்னாங்க, தூபாலி ஷாம், தூபாலி ஷாம், ஷாம் தேசத்துக்கு சுபசோபனம் உண்டாகட்டும், ஷாம் தேசத்துக்கு சுபசோபனம் உண்டாகட்டும். அப்ப கேட்டுட்டாங்க சஹாபாக்கள், ஏன் நீங்க அப்படி சொல்றீங்க? சொன்னாங்க, இதுக்கு மலாய்க்கத்துல்லா பாசித்து அஜ்னிஹதி அல ஷாம், மலக்குகள் அவங்களுடைய இறக்கைகளை விரிச்சு கொண்டு அந்த பகுதியில இருக்கிறாங்க. மலக்கு அதிகமாக வந்து போகக்கூடிய இடம் அது. மலக்குகள் விறகுகளை விரிச்சு கொண்டு அந்த பகுதியில இருக்கிறாங்க. அதனாலதான் நான் சொன்னேன், ஷாம் தேசத்துக்கு சுபசோபனம் உண்டாகுது. சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் மிஅராஜுக்கு போகக்கூடிய நேரத்துல பார்த்தேன், மலக்குகள் வந்து வெள்ள தூண்கள், அது முத்துக்களை போல பிரகாசமாக இருக்கு, அதை கொண்டுட்டு போறாங்க. நான் கேட்டேன், இது என்ன விஷயம் என்று கேட்டேன். சொல்லப்பட்டுச்சு, இது ஈமானுடைய இஸ்லாமுடைய தூண், ஈமானுடைய இஸ்லாமுடைய தூண். இந்த தூணை அல்லாஹ் தஆலா எங்களை கட்டளையிட்டிருக்கிறான் ஷாம் தேசத்துல வைக்க சொல்லி, ஷாம் தேசத்துல வைக்கும்படி அல்லாஹ் தஆலா எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறான். அதனால தான் நான் கொண்டு போறோம் என்று அந்த மலக்குகள் பதில் சொன்னாங்க என்று ஹதீஸ்ல வந்து. இந்த சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல்லாஹ் தகஃபல லி பிஷாம் வஹலிஹி, அல்லாஹ் தஆலா இந்த ஷாம் தேசத்தையும் அந்த ஷாம் தேசத்தில் உள்ள மக்களையும் பாதுகாப்பதற்கு எனக்கு பொறுப்படுத்திருக்கிறார். அந்த மக்கள் அல்லாஹ் தஆலா பாதுகாப்பதாக அல்லாஹ் பொறுப்படுத்திருக்கிறார். முழு உலகமும் அவங்களை கைவிட்டாலும், முழு உலகமும் அவங்களுக்கு சதி செய்தாலும், முழு உலகமும் அவங்களுக்கு பின்னால முதுகுல குத்தினாலும், துரோகம் செஞ்சாலும் அல்லாஹ் தஆலா அவருடைய நிலைமையை சீராக்கி கொண்டுதான் போவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா எனக்கு பொறுப்படுத்திருக்கிறார் ஷாம் தேசத்தையும் அந்த ஷாம்ல இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கும் ஒரு அல்லாஹ் பொறுப்படுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த ராஜேஸ்வர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அலைக்கும் ஷாம், நீங்க இந்த ஷாம் தேசத்துல விஷயத்துல கவனம் செலுத்துங்க, ஷாம் தேசத்து விஷயத்த கவனம் செலுத்துங்க, அதை பற்றி பிடிச்சு கொள்ளுங்க. காரணம் என்னன்னா, அல்லாஹ் தஆலா படைத்த பூமிகள்ல ஒரு சிறப்பான தெரிவு செய்யப்பட்ட இடம் அது. அல்லாஹ் தஆலா அந்த அடியார்கள்ல நல்ல மனிதர்களை தான் அந்த பகுதியில வாழ வைப்பான். அந்த பகுதியில் அல்லாஹ் தஆலா நல்ல மனிதர்களை தான் வாழ வைப்பான். எனவே நீங்க இந்த ஷாம்பே விஷயத்துல கவனம் செலுத்துவோம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அது மாத்திரமல்ல, ஒரு சந்தர்ப்பத்தில் நபி ஒரு துஆ செஞ்சாங்க, யா அல்லாஹ் எங்களுக்கு நீ யமனிலையும் ஷாம்லையும் பரக்கத் செஞ்சிருவாயாக. அல்லாஹ் அல்லாஹ் பாரிக் லனா ஃபி யமனினா வ ஃபி ஷாமினா, ஷாம் தேசத்துல நீ பரக்கத் செஞ்சிரு, யமன் பகுதியில நீ பரக்கத் செஞ்சிரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துஆ செஞ்சாங்க. ஒரு ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க,
அதாவது மக்காவுல ஒரு காலம் இருந்துச்சு, மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போறது கட்டாயமாயிடுச்சு. ஒரு காலம் இருந்துச்சு காலத்துல மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போறது கட்டாயமாக இருந்துச்சு. எப்படி அல்லாஹ் தஆலா மக்கா வெற்றியை கொடுத்தானோ அதோட அந்த மக்காவுக்கு அந்த மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போற சட்டம் இல்லாம போயிட்டு, கட்டாயம் என்ற சட்டம் இல்லாம போயிட்டு, மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போற சட்டம் கட்டாயம் என்ற சட்டம் இல்லாம போயிட்டு. ஆனா நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, கியாம நாள் வரையில இந்த ஷாம் தேசத்துக்கு ஹிஜ்ரத் நடந்து ஒண்ணு ஷாம் தேசம் சொன்னாங்க. ஹிஜ்ரத்துக்கு பிறகு ஹிஜ்ரத்து மக்கள் போய்கொண்டே இருப்பாங்க. எங்க இலா முஹாஜிர் இப்ராஹிம், தகப்பன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹிஜ்ரத் செஞ்சு வந்த இடம் இருக்குதானே, அந்த பகுதிக்கு மக்கள் போய்கொண்டேதான் இருப்பாங்க. நல்ல மனிதர்கள் ஈமான் உள்ளவங்க எல்லாம் அந்த பகுதியில கொஞ்சம் கொஞ்சமா போய் சேருவாங்க. எந்த காலம் வரும் நபி அவங்க சொன்னாங்க, அந்த பகுதி இல்லாம மற்ற பகுதிகள்ல ஆக மோசமானவங்க தான் இருப்பாங்க. அவங்கள பூமி கணக்கெடுக்காது, பூமி அவங்கள சுற்றி போட்டுரும். அப்படிப்பட்ட மோசமான ஆட்கள் தான் மற்ற பகுதிகளில் இருப்பாங்க. நல்ல மனிதர்கள் எல்லாம் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஹிஜ்ரத் செஞ்ச பகுதிக்கு சேர்ந்துருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஹதீஸ் கிதாபுகள்ல வருகிறது, அந்த பகுதியில தான் அல்லாஹ் தஆலா மஹ்ஷர் மைதானத்தை ஏற்படுத்தும். எல்லாரையும் அல்லாஹ் தஆலா ஒன்று சேர்க்கிறது அந்த பகுதியில தான் என்பது ஹதீஸ் கிதாபுல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. ஒரு காலம் வரும், கடைசி காலத்துல ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கியாமத்துடைய பெரிய 10 அடையாளங்கள் இருக்கின்றன. அந்த 10 அடையாளங்கள்ல ஒன்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க மீண்டும் இந்த பூமிக்கு வருவாங்க வானத்துல இருந்து. என்னுடைய கொள்கை எங்க அக்கீதா என்னன்னா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கொல்லப்படவும் இல்லை, சிலுவையில் அறையப்படவும் இல்லை. இந்த குர்ஆன் அல்லாஹ் தஆலா தெளிவாக விளங்கப்படுத்துறான். வமா கத்தலுஹு வமா ஸலபுஹு, அவங்கள கொல்லவும் இல்லை, அவங்கள சிலுவையில் அறையவும் இல்லை, அவர்கள் அல்லாஹ் தஆலா உசத்திட்டான் என்று சொல்றார். பரிசுத்தமான குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கு. இந்த இடத்துல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார், அவர் கியாமத்துடைய அடையாளங்கள்ல ஒரு அடையாளம், அவர் கியாமத்துடைய அடையாளங்கள்ல ஒரு அடையாளம் என்று. அந்த வகையில கியாமத்துடைய அடையாளங்கள்ல ஒன்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க பூமிக்கு வருவாங்க வானத்துல இருந்து. எந்த பகுதியில இறங்குவாங்க? ஷாம் தேசத்துல இறங்குவாங்க. அவங்க வார காலத்துல ஒரு இந்த உம்மத்தை ஒரு தலைவர் வழிநடாத்தி கொண்டிருப்பார். அவருடைய பேர் மஹதியாக இருக்கும். எத்தனை பேர் மஹதி என்று வெளிப்பட்டாலும் அவங்க பொய்யர்கள், அதுல மாற்று கருத்தை கிடையாது. ஆனால் அல்லாஹ் தஆலா ஒரு காலத்துல மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவங்க வெளிப்படுத்துவார். அவங்கள அந்த மூமின்கள் பையத் செய்வாங்க. அதுக்கு பிறகு அவர் சமுதாயத்தை வழிநடாத்துவார். அதெல்லாம் இந்த ஷாம் தேசத்துல நடக்கும். அவங்க தொழுகை நடாத்துறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய நேரத்துல தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க இறங்குவாங்க. வந்த உடனே மஹதி அலைஹிஸ்ஸலாம் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொல்லுவாங்க, நீங்க தொழுகைக்கு முன்னுக்கு போங்க அப்படின்னு. அவங்க சொல்லுவாங்க, இல்ல இன்றைக்கு நான் உங்களோட தயாரிக்கிறதுக்காக வந்திருக்கிறேன், நீங்க முன்னுக்கு போங்க அப்படின்னு சொல்லி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க மஹதி அலைஹிஸ்ஸலாத்தை அவங்களை முற்படுத்துவாங்க. அவங்க நபியாக வர மாட்டாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நபி. அவங்களுக்கு பின்னால் எந்த நபியுமே கிடையாது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு தலைவராக, ஒரு சமுதாயத்தை வழிநடாத்தக்கூடியவராக வருவாங்க. குறிப்பிட்ட சில காலங்கள் வாழ்வாங்க. அந்த காலகட்டத்துல அவங்க தஜ்ஜாலை கொல்றதுக்கு அனுப்புவாங்க. தஜ்ஜால் கொல்லப்படக்கூடிய இடம் அந்த பகுதியில இருக்கு. தஜ்ஜால் கியாமத்துடைய அடையாளங்கள்ல பெரிய அடையாளங்கள்ல ஒன்று தஜ்ஜால் வருது. எல்லா நபிமார்களும் தஜ்ஜாலை பற்றி முன்னறிவிப்பு செஞ்சிருக்கிறாங்க. தஜ்ஜால் வருவான்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எந்த நபியும் சொல்லாத ஒரு விஷயம் தான் எல்லாரும் சொன்னாங்க. அவங்க யாரும் சொல்லாத விஷயம் என்னன்னா, ஒன்று அவனுக்கு புத்தகன் ஒரு கண் குருடாக இருக்கும், இரண்டாவது அவனுடைய நெற்றியில காஃபிர் என்று எழுதப்பட்டிருக்கும். அதை எல்லாரும் அதை வாசித்து விலகி கொள்வாங்க. மூமிங்கெல்லாம் பார்த்தோன்னே விலகி கொள்வாங்க. இவன் தான் தஜ்ஜால் என்று சொல்லி அவன் 40 நாள் உலகத்தில் இருப்பான். பெரிய குழப்பங்களை செய்வான். அவனுக்கு பின்னால் அதிகமான யூதர்கள் தான், அவனுக்கு பின்னால் யஹூதிகள் தான் அவனுக்கு பின்னால் இருப்பாங்க. எனவே தஜ்ஜாலை எதிர்பார்க்கறதுக்காக வேண்டித்தான் இன்னைக்கு பெரிய திட்டங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அதாவது அரசரை வாங்கன்னு சொல்லி பல இடங்கள்ல அந்த தஜ்ஜாலுடைய வருகைக்காக வேண்டி எதிர்பார்க்கப்பட்டு கொண்டிருக்கு. தஜ்ஜால் வாரத்துக்கு முன்னாடி அந்த தஜ்ஜால் வருவதற்கு உண்டான ஏற்பாடுகள் நடந்து கொண்டு தஜ்ஜால் வரக்கூடியதுக்காக வேண்டி அவனை ஒரு விமானம் வந்து இறங்குவதாக இருந்தால் அதுக்கு தேவையான எத்தனை ஏற்பாடுகள் செய்ய வேணும். ஒரு நாட்டுக்கு ஒரு ஜனாதிபதி போறாருன்னு சொன்னா, நாட்டு தலைவர்கள் போறாங்கன்னு சொன்னா அதுக்கு ஏதான முன்னேற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கும். எனவே தஜ்ஜால் வருவதற்கு முன்னாடி தஜ்ஜாலுக்கு உண்டான அந்த தஜ்ஜாலியத்துக்கு அந்த சின்ன சின்ன சித்தனாக்கள், அது பெண்களுடைய வடிவத்தில் வெளியாகும், இசையுடைய வடிவத்தில் வெளியாகும், போதையுடைய வடிவத்தில் வெளியாகும், ஆபாசமான படங்கள் இதுல வெளியாகும். இதே மாதிரி வாலிபர்களுடைய மூளை கலவை செஞ்சு இஸ்லாத்தை விட்டு தூரப்படுத்தக்கூடிய முறையில வெளியாகும். இப்படி பல வகைகள்ல வெளியாகும்.
கடைசி அவன் பித்னா ஆகப்பெரிய பித்னாவாக இருக்கும். அவன் கையில சொர்க்கத்தை வச்சிருப்பான், ஒரு கையில நரகத்தை வச்சிருப்பான். அவனோட சொர்க்கம் நரகமாக இருக்கும், அவனோட நரகம் சொர்க்கமாக இருக்கும். இதெல்லாம் விரிவா சொல்றதுக்கு நேரம் இடம் கொடுக்காது. அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களை கண்ட உடனேயும் உப்பு கரையிறமாய் கரைவாங்க. உப்பு கரையிறமாய் கரைவால் இந்த இஸ்ரேல் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு இடம் இருக்கு, மகாம் லித்தன் நினைக்கிறேன். அந்த பகுதியில வச்சுதான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க தஜ்ஜாலை கொள்ளுவாங்க. இதெல்லாம் அந்த பகுதியில நடக்கும். அந்த கால பகுதியில தான் முஸ்லிம்களுடைய கூடாரம், முஸ்லிம்களுடைய கேம் எங்க இருக்குமோ அந்த பகுதியில இருக்கும். ஹதீஸ்ல வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முஸ்தாத்துல் முஸ்லிமீன், முஸ்லிம்களுடைய கூடாரம் அந்த காலத்துல எந்த பகுதியில் இருக்கும்னு சொன்னா ஊத்தா, ஊத்தா என்ற இடத்துல இருக்கும். ஊத்தா என்பது வந்து திமஷ்குக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நகரம். அந்த திமஷ்க் என்பது ஷாம் தேச, அதாவது சிரியாவுடைய நகரம், தலைநகரம். அதுக்கு கொஞ்சம் தூரத்துல ஊத்தா என்ற உடம்பு. இதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு சொன்ன விஷயங்கள், இதெல்லாம் ஹதீஸ் கிதாபுகள் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஊத்தா சொல்லக்கூடிய பகுதியில தான் முஸ்லிம்கள் எல்லாம் விதிப்பாங்க, நல்ல முஸ்லிம்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இருப்பாங்க என்ற கருத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிருக்காங்க. ஒரு ஹதீஸ்ல வருது, எப்ப ஷாம் தேசத்து மக்கள் ஆகுவாங்களோ, ஷாம் தேசத்து உலகத்துல ஈமான் எந்த தரத்துல இருக்குன்னு பார்க்கணும்னு சொன்னா ஷாம் தேசத்தை பார்த்து கூட தெரியும். ஷாம் தேசத்து மக்களுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு வச்சா, உலகத்துல எப்படி ஒரு ஊருக்கு போனா அந்த ஊர்ல உள்ள மக்களுடைய தீனுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு விளங்குறதுக்கு மஸ்ஜிதுகளை பார்த்தா போதும். குறிப்பாக ஃபஜ்ர் தொழுகைக்கு அல்லது இஷா தொழுகைக்கு போனா அந்த ஊர்ல அந்த பகுதியில அந்த ஆண்கள்டையும் பெண்கள்டையும் இந்த அளவுக்கு இஸ்லாமிய விஷயங்கள் இருக்கு, தீனுடைய விஷயம் இருக்கு என்பதை லேசா தீர்மானித்துக் கொள்ளிடும். மாஷால்லா மக்கள் கூட்டம் கூட்டமா ஃபஜ்ருக்கு வராங்கன்னு சொன்னா மாஷால்லா அந்த பகுதியில தீன செழிப்பிருக்கின்ற அர்த்தம். அப்படி இல்ல ஃபஜ்ருக்கு ஆட்கள் இல்ல, 1 சஃப் 2 சஃப் இருக்குன்னு சொன்னா அந்த பகுதி மக்கள் தீன சரியான பொதுபோக்காக இருக்காங்கன்னு அர்த்தம். ஏன்னா முனாஃபிகீங்களுக்கு வந்து சுபஹ் தொழுகை பாரமாக இருக்கு. முனாஃபிகீங்களுக்கு சுபஹ் தொழுகையும் இஷா தொழுகையும் பாரமாக இருக்கும். ஈமான் உள்ளவங்க தான் ஃபஜ்ர் தொழுகைக்கும் சுபஹ் தொழுகைக்கும் முக்கியத்துவம் கொடுத்து வருவாங்க. ஈமான் உள்ளவங்க தான் ஃபஜ்ர் தொழுகைக்கும் சுபஹ் தொழுகைக்கும் முக்கியத்துவம் கொடுத்து வருவாங்க. இதே மாதிரி உலகத்துல ஈமான் இஸ்லாம் எந்த தரத்துல இருக்குன்னு பார்க்கணும்னா ஷாம் தேசத்தை பார்க்கணும். ஷாம் தேசத்து மக்களுடைய நிலைமை நல்லா இருக்கும் என்று சொன்னா மாஷா அல்லாஹ் உலகத்துல நலவு இருக்குன்னு அர்த்தம். ஷாம் தேசத்துடைய மக்களுடைய நிலைமை மோசமாகும் என்று சொன்னா நபி அவங்க சொன்ன ஒரு ஹதீஸ்ல, இதா ஃபஸத அஹ்லு ஷாம் ஃபலா கைர ஃபீக்கும், ஷாம் தேசத்து மக்கள் ஃபஸாத் ஆகிட்டாங்கன்னு சொன்னா அவங்க நஷ்டம், அவங்களுக்கு பற்றிய குழப்பம் ஏற்படும் சொன்னா உங்கள்ட்ட எந்த நலவும் கிடையாது என்று சொன்னாங்க. ஏராளமான இன்னொரு ஹதீஸ்ல ஒரு இது, உலகத்துல குழப்பங்கள் நடக்கக்கூடிய கால பகுதியில ஈமான் வந்து ஷாம் தேசத்துல இருக்கும்னு சொன்னாங்க. இதெல்லாம் ஏன் நாங்க சொல்லிட்டு வரோம்னா, சில மக்கள் நினைச்சு கொண்டிருக்கிறாங்க இதுக்கெல்லாம் இஸ்லாத்துல எந்த சம்பந்தமும் இல்லை, இது ஏதோ நாட்டு பிரச்சனை, தனிப்பட்ட பிரச்சனை, இயக்கங்களுக்கு மத்தியில் உள்ள பிரச்சனை, இது வந்து இஸ்லாத்துல குர்ஆன்ல ஹதீஸ்ல அப்படிலாம் எதுவுமே சொல்லப்படல என்றுதான் சில அதிகமான மக்களுடைய ஒரு கருத்தாக இருக்கு. இதுவே எங்க குர்ஆன்ல எங்க ஹதீஸ்ல இந்த விஷயங்கள் எவ்வளவு தூரம் சொல்லப்பட்டிருக்கு என்பதை நான் கட்டாயம் விளங்கியிருக்க வேண்டும். சந்தர்ப்பத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதாவது நான் 3 விஷயத்துடைய கூட்டுமான், 3 விஷயத்துல எனக்கு 3 விஷயத்தை சேர்ந்துதான் என்னுடைய உருவாக்கம் இருக்கு. ஒன்னாவது, என்னுடைய தகப்பன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு துவா செஞ்சுக்கிறாங்க, அல்லாஹ் இந்த மக்கால இருந்து ஒரு நபியை நீ அனுப்புன்னு சொல்லி. இந்த 1வது விஷயம் தாவத் அபீக் இப்ராஹிம். 2வது வந்து எனக்கு முன்னால வந்த ஒரு நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம், அவங்க நான் வரப்போறேன்னு சொல்லி நன்மாராயம் சொல்லிக்கிறாங்க. இதெல்லாம் விரிவாசத்துக்கு நேரம் போதாது, குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கு. நபி அவங்க சொன்னாங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து நான் வரப்போறேன்னு சொல்லி என்னை பத்தி நன்மாராயம் சொல்லிக்கிறாங்க. இது 2வது விஷயம். ஒன்னாவது எங்க வாப்பா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய துவா, 2வது ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய நன்மாராயம். 3வது என்ன பெற்ற நேரத்தில் என்னுடைய தாய்க்கு ஒரு வெளிச்சம் ஒன்று வெளியாச்சு, ஒரு நூல், ஒரு ஒளி ஒன்று வந்துச்சு. அந்த ஒளியில ஷாம் தேசத்தில் கூடிய மாளிகைகள், இடங்கள் எல்லாம் என்ன தாய்க்கு விளங்கிச்சு. என்ன பெற்றெடுத்த நேரத்தில் என்ன தாய்க்கு ஒரு வெளிச்சம் ஒன்று விளங்கிச்சு. அந்த ஒளியில அந்த பகுதியெல்லாம் அல்லாஹ் தஆலா காட்டி கொடுத்தார். அதை வச்சு உலமாத்தை விளங்கப்படுத்துறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அவங்களோட உம்மத்துக்கு அந்த பகுதி சொந்தமாகும். அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு அந்த பகுதியில கொடுப்பான் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாகிறதுக்கு முன்னாடி அல்லாஹ் தஆலா முன்னறிவிப்பு செஞ்சுட்டாங்க. இதே நபி ஸல்லல்லாஹு காலத்துல அதுக்கு அங்க அவங்க 2 நபியாகிறதுக்கு முன்னாடி 2 இடம் போயிருக்கிறாங்க. 2 இடம் போயிருக்கிறாங்க. ஒன்னாவது தன்னுடைய நினைக்கிறேன்
12வது வயசுல தன்னுடைய சிறிய தந்தை அபு தாலிபோட போனாங்க. அந்த காலத்துல ஒரு நடைமுறை இருந்துச்சு, வியாபாரத்துக்காக வேண்டி மக்காவாசிகள் ஷாமுக்கு போவாங்க. ஷாமுக்கு போய் வியாபாரம் செஞ்சுட்டு வருவாங்க. பிரசுத்தமான குர்ஆன்லயும் இந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அபு தாலிபு சாச்சாவோட சேர்ந்து நபி அவங்க 12 வயசு சிறுவராகிய நேரத்துல போறாங்க. அந்த பகுதியில் ஒரு ஃபாதர் இருந்தார். அவருக்கு வந்து ஒரு தங்கக்கூடிய அவருக்கு அவர் வணக்கம் செய்யக்கூடிய ஒரு இடம் இருந்துச்சு. எத்தனையோ பிரியான கோஷ்டியில் போவாங்க வருவாங்க, அவர் கண்டுகொள்ளவும் மாட்டார். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சிறுவராக இயக்கக்கூடிய அந்த கால பகுதியில போன நேரத்துல அவர் தன்னுடைய இடத்திலிருந்து இறங்கி வந்தார். இறங்கி வந்து கேட்டார், இந்த சிறுவனுடைய பொறுப்புதார் யார் என்று கேட்டார். அபு தாலிபு காட்டப்பட்டு இவர்தான் பொறுப்புதார் என்று அவர் சொன்னார். நீங்க இந்த சிறுவனை கூட்டி கொண்டு அவசரமா போயிட்டுருங்க, இங்க வச்சு கொள்ள வேணாம். காரணம் இவர் கடைசி நபி, அல்லாஹ் தஆலா இவர் நபியாக்குவார். இவரை இந்த உம்மத்துல எதிர்பார்க்கப்பட்ட நபி. இவருடைய விஷயத்தை விளங்கி கொண்டாங்கன்னு சொன்னா மீது கோபம் கொண்டவங்க இவரை பிரசஞ்சு போட்டுருவாங்க. அதனால இவரை நீங்க அழைச்சு கொண்டு போய்த்திருங்கன்னு சொல்லி அபு தாலிப் மிச்ச வற்புறுத்தினார். இதெல்லாம் வரலாற்று கிதாபுல தெளிவா எழுதப்பட்டிருக்கு. உடனே அபு தாலிப் என்ன செஞ்சார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன வயசு 12 வயசு சிறுவர் அவன் அழைச்சு கொண்டு வந்துட்டாங்க. இது ஒரு கட்டத்துல. ரெண்டாவது வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 25வது வயசுல ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய சரக்குகளை வியாபார பொருட்களை எடுத்துக்கொண்டு வியாபாரத்துக்காக வேண்டி போனாங்க. அது அந்த கால பகுதியில தான் அந்த பகுதியில ஒரு மரத்துக்கு கீழே உட்கார்ந்து இருந்தாங்க. அந்த மரத்துல பழங்களை கூட சிலர் பார்த்திருக்க கூடும். இது மட்டும் அந்த மரம் இருக்கு. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி நபியானத்துக்கு முன்னாடி அந்த பகுதிக்கு போயிருக்கிறாங்க. தான் நபியானத்துக்கு பிறகு அல்லாஹ் தஆலா அந்த இஸ்ரா மிஅராஜுடைய பாக்கியத்தை அந்த பகுதியில வச்சுதான் நபி அவங்களை எண்ணிய படுத்திருக்கிறார். இப்படி ஏராளமான விஷயங்கள் அந்த ஷாம் தேசத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. ஒரு சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க காய்ச்சலையும் அந்த கோலரா நோயை, அந்த பிளட் நோய்னு சொல்லுவோமே, அந்த நோயை எடுத்து கொண்டு வந்தாங்க. காய்ச்சலை அவங்க சொல்லப்பட்டு காய்ச்சல் வந்து நீங்க மதீனாவில வச்சிருங்க. காய்ச்சல் வந்து மதீனாவில வைங்க. மதீனாவில உள்ள ஒரு சுபாவம் என்னன்னா காய்ச்சல் கூடுதலா வரும். இந்த காலரா நோயை வந்து நீங்க ஷாம் தேசத்துல வைங்க. ஏன் காரணம் என்னன்னா எல்லா காலத்துல அல்லாஹ்வோட நடைமுறை அதிகமான ஷஹாதத்தை கொடுக்கறதுக்கு அல்லாஹ் தெரிவு செஞ்ச இடம் அந்த பகுதி தான். ஷஹாதத் என்பது பெரிய பாக்கியம். அல்லாஹ் தான் எல்லாருக்கும் அந்த பாக்கியத்தை கொடுக்கறது இல்ல. நபிமார்கள், சித்தீங்கள், ஷஹதாக்கள் அல்லாஹ்வோட தீனுக்காக வேண்டி தன்னுடைய இரத்தத்தை சிந்தினவங்க ஏராளமான வகைகள் ஷஹாதத்துல இருக்கு. அல்லாஹ் தஆலா பரிசுத்தமான குர்ஆன்ல ஷஹதாக்களை பத்தி விரிவாக பேசியிருக்கிறார். இதுல அல்லாஹ் தஆலா அந்த ஷஹாதத் என்று சொல்லக்கூடிய பட்டத்தை, ஷஹாதத் என்று சொல்லக்கூடிய பதவியை அதிகமாக இந்த பூமியில கொடுக்கறதுக்கு தெரிவு செஞ்ச இடம்னா ஷாம் தேசம். எனவே பலஸ்தீனத்துமாக இருக்கலாம், இல்லாட்டி ஜோர்டானாக இருக்கலாம், இல்லாட்டி ஷாமாக இருக்கலாம், இல்லாட்டி சிரியாவாக இருக்கலாம். இந்த பகுதிகளில் வந்து ஷஹாதத்து நடந்து கொண்டுதான் இருக்கும். இது பரிசுத்தமான குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா அந்த ஷஹாதத்தை பத்தி பேசிக்கிறார். காரணம் என்னன்னா அந்த உஹதுடைய நேரத்துல அதிகமான சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்ட 70 பேர் ஷஹீதாக்கப்பட்டார்கள். அப்ப சில சஹாபாக்களே கொஞ்சம் மனசுல பாரமாகிட்டு, இவ்வளவு முக்கியமான சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டுட்டாங்களே, எங்களோடு இருக்கிறாங்க, குர்ஆன் வருகிறது, இந்த நேரத்துல எப்படி இந்த ஷஹாதத்தை இவங்களுக்கு ஏற்படும் என்று சில சஹாபாக்களுடைய உள்ளங்கள்ல ஒரு குழப்பம் வந்துட்டு அல்லாஹ் தஆலா ஆயத்தை வைக்கிறான். நீங்க கவலைப்படவானா, நீங்க பயப்படவானா, நீங்க ஈமான் உள்ளவங்களாக இருந்தா நீங்க நான் உயர்ந்தவங்க சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா 4 காரணம் சொல்றான். ஏன் இவங்களுக்கு இப்படியா நிலைமையை ஏற்படுத்திருக்கிறதுன்னு சொன்னா, முதலாவது காரணம் இந்த தோல்வியுடைய நேரத்தில் உங்களோட ஈமான் எப்படி இருக்குன்னு உங்களை செக் பண்றதுக்காக வேண்டி நீங்க அல்லாஹ்வை நம்புறீங்களா, இல்லாட்டி அல்லாஹ் ஓடி போய் உதவி செய்யறீங்களான்னு பாக்குறதுக்கு. இது ஒன்னாவது விஷயம். ரெண்டாவது, நீங்க மனிதர்கள் ரீதியா தப்பு தவறு செஞ்சிருப்பீங்க, இப்படியான நிலைமையை ஏற்படுத்தி அல்லாஹ்வோட பாவங்களை மன்னிக்க பாக்குறான். மூணாவது, நீங்க போற இடத்துல உங்களுக்கு வெற்றி கிடைச்சா இந்த ஷஹாதத் என்ற பாக்கியத்தை யாருக்கு கொடுக்கறது? உங்களுக்கு தான் நான் தரணும். அதனாலதான் நான் இந்த நிலைமையை ஏற்படுத்தினேன் என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா நினைக்கிறேன். அப்ப அதுல ஷஹாதத் என்பது அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய பெரிய பாக்கியம். அந்த பாக்கியத்தை இந்த பூமியில அதிகமா கொடுப்பதற்கு அல்லாஹ் தஆலா தெரிவு செஞ்ச இடம் வந்து அந்த ஷாம் தேசம். இதனால்தான் மௌத்துக்கு பிறகு அதிகமான சஹாபாக்கள் அந்த பகுதியில் ஹிஜ்ரத் போனாங்க, போய் தீண்ட உழைப்புக்கு வேண்டி போனாங்க. அங்க காலரா நோய் வந்து அதிகமான சஹாபாக்கள் அங்கதான் அடக்கம் செய்யப்பட்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இருக்கலாம், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கலாம், முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இருக்கலாம். இதெல்லாம் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற அந்த பகுதி அதிகமான நபிமாருடைய கபரும் அங்கதான் இருக்கு, அதிகமான சஹாபாக்களுடைய கபரும் அங்கதான் இருக்கு. மக்கா மதீனாவுல சுமார் 10,000 சஹாபாக்களுடைய கபர் தான் இருக்கு. மற்ற சஹாபாக்களுடைய கபர்கள்
அல்ல அதிகமானவைகள் இந்த பகுதியில தான் இருந்து கொண்டு இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பகுதிக்கு நிச்சயமாக வெற்றியை கொடுப்பாங்க, அதுல மாற்று கருத்தே கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஒரு ஹதீஸ்ல, எப்பொழுது பைத்துல் முகத்தஸ் வெற்றி கொள்ளப்படுமோ அப்பொழுது மதீனாவுடைய நிலைமை மோசமாக ஆரம்பிக்கும். மதீனாவுடைய நிலைமை மோசமாக ஆரம்பிக்கும். எப்ப மதீனாவுடைய நிலைமை மோசமாக ஆரம்பிக்குமோ அப்பொழுது பெரிய உலக போர் மல்ஹமா பெரிய யுத்தம் நடக்க ஆரம்பிக்கும். எப்ப பெரிய யுத்தம் நடக்க ஆரம்பிக்குமோ அப்பொழுது குஸ்துன்துன்யா கோட்டை உங்களுக்கு வெற்றியா கிடைக்கும். குஸ்துன்துன்யா கோட்டை என்பது இப்பொழுது முஸ்லிம்களுடைய கையில இருக்கு, அது துருக்கியில இருக்கு, அது கைவிட்டு போகும் ஒரு காலம். அதுக்கு கூட அல்லாஹ் முன் வெற்றியை கொடுப்பான். எப்ப இந்த பெரிய யுத்தம் நடக்க ஆரம்பிக்குமோ அந்த குஸ்துன்துன்யா மீண்டும் வெற்றியா கிடைக்கும். எப்ப இந்த குஸ்துன்துன்யா வெற்றி கிடைக்குமோ அந்த நேரத்துல அவங்க இந்த கனிமத்தை எல்லாம் புறங்கி கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல தான் தஜ்ஜால் வெளியாகுவான்னு சொன்னாங்க. 6 விஷயம். பைத்துல் முகத்தஸ் வெற்றி கொள்ளப்பட்டால் மதீனாவுடைய நிலைமை மோசமாக ஆரம்பிக்கும். மதீனாவுடைய நிலைமை மோசமாக ஆரம்பித்தால் உலக பெரிய யுத்தம் நடக்க ஆரம்பிக்கும். அந்த யுத்தம் நடக்க ஆரம்பிக்கக்கூடிய நேரத்துல கோட்டை வெற்றி கொள்ளப்படும். அது வெற்றி கொள்ளப்பட்ட நேரத்துல தஜ்ஜால் வெளியாகுவார் என்றெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் எல்லாம் கிதாபுகள்ல தெளிவாக சொல்லப்பட்டது. அது மாத்திரமல்ல இந்த பகுதியில் முக்கியமானதுன்னா பைத்துல் முகத்தஸ். பைத்துல் முகத்தஸ் என்பது பரிசுத்தமான குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொன்ன ஒரு மஸ்ஜித். ஹதீஸ்ல வர 3 மஸ்ஜிதுக்கு பிரயாணம் செய்யறது, ஒரு இபாதத்துக்காக வேண்டி, ஒரு பிரயாணம் செய்யறதுக்காக வேண்டி, ஒரு போனா எனக்கு பெரிய நன்மை கிடைக்கும் என்ற நோக்கத்தோட 3 பெரிய முக்கியமான பள்ளிக்கு பிரயாணம் போயிடுது. இந்த 3 பள்ளிகள் எல்லாம் மற்ற பள்ளியெல்லாம் ஒரே அந்தஸ்துல உள்ளது. அது எந்த நாட்டில் உள்ள பள்ளியாக இருந்தாலும் சரி. அதுல ஒண்ணு மக்கால இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் ஹராம், 2வது மதீனால இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் நபவி, 3வது அங்க அந்த பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய அந்த பைத்துல் முகத்தஸ் பள்ளி. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, அதாவது இந்த உம்மத்துல ஒரு ஜமாத் எப்பயுமே ஹக்ல வைப்பாங்க. அவங்கள எந்த சதிகாரனாலும் எந்த துரோகிகளாலும் எந்த தாக்கத்தை ஏற்படுத்தினாரு. என்னதான் துரோகம் செஞ்சாலும் என்னதான் பிழையான பேச்சுவார்த்தைகள் நடாத்தினாலும் என்னுடைய உம்மத்துல ஒரு ஜமாத் இருப்பாங்க. அவங்கள யாராலும் அவங்களை அசைக்க முடியாத மக்கள் வைப்பாங்க, உறுதியாக இருப்பாங்க. கியாமத் நாள் மட்டும் இருப்பாங்க. அந்த ஹதீஸுக்கு உலமாக்கள் பல அர்த்தங்கள் சொல்லிக்கிறாங்க. அந்த ஹதீஸ்ல உள்ள உலமாக்கள் அப்படி இப்படி பல அர்த்தங்கள் சொல்லிக்கிறாங்க. இதே அமைப்புல ஒரு அறிவிப்புல வருது, அந்த பகுதி அந்த மக்கள் எங்கே கேட்கப்பட்ட நேரத்துல அவங்க பைத்துல் முகத்தஸை சுத்தி இருக்கக்கூடியவங்க ஒரு ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு சொல்லிக்கிறாங்க. ஏன்னா உலகமெல்லாம் கைவிட்டாலும் அல்லாஹ் தஆலா அந்த மக்களுக்கு ஒரு ஈமானிய பலத்தை கொடுத்திருக்கிற காரணத்தினால அவங்க மாஷா அல்லாஹ் தஆலா அவங்க எவ்வளவு விழித்தாட்டினாலும் எழுப்பி நிற்பாங்க. அப்படிப்பட்ட தைரியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். இந்த இக்கட்டான நேரத்துல கூட அவங்க குர்ஆனை இறைந்தான், சொல்கிறார் இறைந்தான். நேற்று முந்தினாத்து கூட ஒரு வீடியோ வந்துட்டு, இந்த இக்கட்டான நேரத்துல கூட அவர் சகோதரர் அவருடைய 2 பெண் குழந்தைகளை ஆபிசாக்கி இருக்கிறார். ஆபிசாக்கி கட்டி பிடிச்சி அந்த பிள்ளைகளை சுப்ஹானல்லாஹ் அவர் முத்தமிடக்கூடிய ஒரு காட்சி நேற்று முந்தினாத்து நடந்தது. அப்படிப்பட்ட ஒரு சக்தி அல்லாஹ் தஆலா அந்த பகுதி மக்களுக்கு கொடுத்திருக்கிறார். எனவே இந்த விஷயமா கவனம் செலுத்துறது எங்களோட ஒரு பொறுப்பாக இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்பட்டது, யா ரசூலல்லாஹ் நீங்க இந்த பைத்துல் முகத்தஸ் சம்பந்தமா என்ன சொல்றீங்க? ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் சொன்னாங்க. நீங்க 7 மணி அங்க போய் சொல்லுங்க. அப்படியே உங்களுக்கு சொல்ல ஏலாட்டி, உங்களுக்கு ஏதோ ஒரு காரணத்தினால பகுதிக்கு போக ஏலாட்டி நீங்க என்ன செய்யுங்கடா, நீங்க இருக்கக்கூடிய இடத்துல இருந்து எண்ணெய் அனுப்புங்க. மஸ்ஜிதுல் அக்ஸாவுல விளக்குகள் இருக்கு, அந்த விளக்குகள்ல எண்ணெய் ஊற்றணும். அந்த எண்ணெய் ஊற்றுறதுக்காக வேண்டி நீங்க என்ன செய்ய, இருக்கக்கூடிய இடங்களை எண்ணெய் அனுப்புங்க என்று சொன்னாங்க. ஆதாரபூர்வமான ஹதீஸ். ஏன் அப்படி நபி அவங்க சொல்றாங்கடா, நீங்க எந்த காரணம் கொண்டும் மஸ்ஜிதுல் அக்ஸாவை இருளடைய விட்டுறாதீங்க. எந்த காரணம் கொண்டும் நீங்க மஸ்ஜிதுல் அக்ஸாவை இருளடைய விட்டுறாதீங்க. ஏன்னா வெளிச்சம் இருந்தா தான் மஸ்ஜித் செழிப்பாக இருக்கும். அந்த வெளிச்சம் இல்லாத போகும்போது இருள போய்த்திரும். ஏன் நபி உங்களுக்கு போக இயலாட்டி சொல்ல இயலாட்டி, நீங்க செய்ய வேண்டிய விஷயம் குறைஞ்சபட்சம் எண்ணெய் அனுப்பி கொண்டே இருங்க, அவங்களோட விளக்குகள் எரிஞ்சு கொண்டிருக்கட்டும் சொன்னாங்க. அதற்கு அவ்வளவு நாட்கள் விளங்கப்படுத்துறாங்க. இந்த பைத்துல் முகத்தஸாக இருக்கலாம், அந்த பகுதியாக இருக்கலாம், இது மார்க்கத்தோட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கு. மார்க்கத்தோட சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கு. எனவே எங்களுக்கு இந்த பகுதி மக்களுக்கு செய்ய வேண்டிய பல கடமைப்பாடுகள் இருக்கு. அதுல ஒன்றுதான் நாங்க அதிகமாக அவங்களுக்கு துவா செய்யணும். அவங்களுக்காக வேண்டிய அதிகமாக துவா செய்யணும். நாங்க தொழுகையில குனூத்துல துவா செய்யணும். இதே மாதிரி தனிப்பட்ட முறையில துவா செய்யணும்.
நோன்பு நோத்து துவா செய்யணும், சதக்கா கொடுத்து துவா செய்யணும், தஹஜ்ஜுல துவா செய்யணும். அதிகமாக நாங்க துவா செய்ய வேணும் அவங்க விஷயத்துல. இரண்டாவது, அவங்களுக்கு உதவி செய்வதற்காக வேண்டி சட்ட ரீதியாக எப்படி எல்லாம் அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு முடியுமோ, பணங்களால பொருட்களால எப்படி அவங்களுக்கு உரிய முறையில மாநிலமானவர்கள் சேருமோ அதுக்குண்டான முயற்சிகள் நாங்க ஈடுபட வேணும். மூணாவது விஷயம் என்ன ஒன்று, இன்னைக்கு முஸ்லீம் அல்லாத எத்தனையோ நபர்கள் அந்த மக்களை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி தயாராகிக்கிறாங்க. அல்லாஹ் அதிலையும் குறிப்பாக எத்தனையோ கிறிஸ்தவர்கள் மாஷா அல்லாஹ் இந்த விஷயங்களுக்கு முன்னுக்கு வந்திருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றார், ஈமான் உள்ளவங்களுக்கு ஆகப்பெரிய விரோதிகள் யாருன்னா யஹூதிகள். முஸ்லிம்களுக்கு ஆகப்பெரிய விரோதிகள் யாருன்னா யஹூதிகளாக இருப்பாங்க. விரோதிகளும் ஷிர்க்ல உள்ளவங்களும் சொல்லி போட்டு அடுத்ததாக சொல்றார், ஈமான் உள்ளவங்களுக்கு நெருக்கமானவங்க யாருன்னா கிறிஸ்தவர்கள். காரணம் என்னன்னா, அவர்கள் நல்ல துறவிகள் இருக்கிறாங்க, நல்ல அறிஞர்கள் இருக்கிறாங்க, அவங்க பெருமை அடிக்க மாட்டாங்க. அல்லாஹ் பரிசுத்தமான குர்ஆன்ல விளங்கப்படுத்துறாங்க. மூமின்களுக்கு ஆகப்பெரிய விரோதிகள் வந்து யஹூதிகளும் ஷிர்க்ல உள்ளவங்க ரெண்டே அல்லாஹ் வந்து சேர்க்கிறார், யஹூதியும் முஷ்ரிக்குகளையும். அதே நேரத்துல அவங்களுக்கு மூமின்களுக்கு கொஞ்சம் நெருக்கமா இருக்கக்கூடியவங்க, இலங்கிய மனமசுல உள்ளவங்க யாருன்னா கிறிஸ்தவர்கள் என்ற கருத்தை பரிசுத்தமான குர்ஆன்ல அல்லாஹ் மாயிதாவுல விளங்கப்பட்டு 6வது கடைசி வசனம் இப்படிதான் அதை முடிக்கும். எடுத்து பார்த்தா தெரியும், குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா அதை விளங்கப்படுத்திருக்கிறார். எனவே எத்தனையோ முஸ்லிம்கள் கைவிட்ட நேரத்துல கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாரை கொண்டாவது அல்லாஹ் தஆலா பாதுகாப்பாங்க. எனவே அதுக்காக வேண்டி யஹூதிகள் எத்தனை நல்ல மனிதர்கள் இருக்கதான் செய்யறாங்க. பரிசுத்தமான குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா விளங்கப்படுத்தினார், அவங்களையும் நல்ல மனிதர்கள் இருக்கிறாங்க என்ற கருத்து கூட சொல்லப்பட்டிருக்காங்க. அதிகமானவங்க பாசிங்க பெற்றவங்க யஹூதிகள். அந்த வகையில நாங்க யாருக்கு என்னென்ன எத்தனை பேருக்கு சில தொடர்புகள் இருக்கும், சில எம்பசிமாரோட தொடர்பு இருக்கும், எம்பசிகளோட தொடர்பு இருக்கும். என்னென்ன வகையில் எங்களால உதவி செய்ய இயலுமோ அந்த மக்களுக்கு நாங்க சட்ட ரீதியாக இந்த நாடு வளர்க்கிறதுனால பலஸ்தீனத்துடைய சார்பான ஒரு நாடாக கருதப்படுகின்ற காரணத்தினால ஜனநாயகம் மூலமாக நாங்க என்னென்ன வகையில் எங்களால முயற்சி செய்ய இயலுமோ, எங்களை ஆதரவுகளை கொடுக்க இயலுமோ, அந்த மக்களுக்கு உதவி செய்ய இயலுமோ அத்தனையும் நாங்கள் செய்ய வேண்டும் என்பது எங்களை கடமைப்பாடாக இருக்கு. அது தீவிரவாதத்தின் மூலமாக, பயங்கரவாதத்தின் மூலமாக அல்ல. இஸ்லாம் என்பது தீவிரவாதத்துக்கும் பயங்கரவாதத்துக்கும் முரணான ஒரு மார்க்கம் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. இஸ்லாம் இந்த கட்டத்தில் தீவிரவாதத்தை பயங்கரவாதத்தை ஆதரிக்கவில்லை. அதே நேரத்தில் இந்த ஷாம் தேசம் என்பது தனிப்பட்ட தனிப்பட்ட பிரச்சனை அல்ல, இஸ்லாமிய சமுதாயத்திலே ஒரு அடிப்படையான ஒரு பிரச்சனையாக இருக்கு. எனக்கு அந்த விஷயத்துல கூடுதலான கவனம் செலுத்த வேண்டும். நாங்களும் இந்த விஷயத்தை அதிகமாக பேச வேண்டும். எங்களை பெண்கள்கிட்ட, எங்களை பிள்ளைகள் செய்யும் இந்த ஷாம் தேசத்தை பற்றிய சிறப்புகளை நாங்கள் சொல்ல வேணும். அந்த ஷாம் தேசத்துடைய முகப்பத்தை அந்த பிள்ளைகளுக்கு ஊட்ட வேணும். இதுக்காக வேண்டிய பல செமினார்கள் நடாத்தப்பட வேண்டும். விரிவான விளக்கங்கள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கொடுக்கப்பட வேணும் என்பதெல்லாம் இந்த குறுகிய நேரத்தில் எல்லாத்தையும் விரிவாக சொல்வதற்கு நேரம் இடம் கொடுக்கப்பட மாட்டாது. அந்த பக்கம் அந்த பாதி மக்கள் அநியாயம் செய்யப்பட்டிருக்கிறாங்க என்பதில் மாற்று கருத்து கிடையாது. நிச்சயமாக அநியாயம் செய்யப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் உதவி வரும் என்பதில் அனுவலவும் சந்தேகம் கிடையாது. யார் எதை கொண்டு பெருமை அடித்தாங்களோ அதை கொண்டு அல்லாஹ் கேவலப்படுத்துவார். அதில் மாற்று கருத்து தண்ணியை வச்சு பெருமை அடித்தான், தண்ணியை கீழால ஓடுதண்டு அல்லாஹ் அந்த தண்ணியை கிரவுண்ட தலைக்கு மேலால ஓட வச்சு அவனை கேவலப்படுத்தி போட்டான். எனவே அல்லாஹ் தஆலா யாரெல்லாம் அநியாயம் செய்கிறாங்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தண்டனை வந்து சேரும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அல்லாஹ் பரிசுத்தமான குர்ஆனில் விளங்கப்பட்டிருக்கிறார். அநியாயக்காரர்கள் என்ன செய்யறாங்க என்பதை அல்லாஹ் மறந்துட்டான்னு நீங்க அல்லாஹ் பத்தி நினைச்சு கொள்ளாதீங்க. அவசரமாக விளங்கிக் கொள்வாங்க அநியாயக்காரர்கள் எப்படி பிறந்து போவாங்க என்று சொல்லி பரிசுத்தமான குர்ஆன். எனவே நாங்க யாரும் எங்களுடைய ஈமான கலரோட தேவையில்லை. ஏதோ அல்லாஹ் தஆலா ஹிக்மத் ஒன்று இருக்கு, ஏதோ ஒரு நாட்டம் ஒன்று இருக்கு. சில கற்கள் கீழே போனாத்தான் பெரிய கட்டிடங்கள் மேல வரும், சில கல்லுகள் கீழே போனாத்தான் பெரிய கட்டிடங்கள் மேல வரும். இதே மாதிரி ஷஹாதத்தை கொடுத்ததுக்கு பிறகுதான் அல்லாஹ் ஒரு சமூகத்தை கட்டி இருக்கக்கூடிய ஒரு நடைமுறையாக இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மஹதி மக்களுக்கு விமோசனத்தை கொடுப்பானாக, அவர்களுக்கு தைரியத்தை கொடுப்பானாக, அவர்களுக்கு அல்லாஹ் மேலான பாதுகாப்புகளை கொடுப்பானாக. அவர்களுக்கு யாரெல்லாம் சரி செய்கிறார்களோ அந்த சதிகார பக்கமே திருப்புவானாக. அவர்களுக்கு மத்தியில் அல்லாஹ் குழப்பங்களை ஏற்படுத்துவானாக, கருத்து வேற்றுமைகளை ஏற்படுத்துவானாக. அவருடைய ஆயுதங்களை அல்லாஹ் அவர்களுக்கு எதிராகவே ஆக்கி விடுவானாக. அல்லாஹ் தஆலா அநியாயம் செய்யப்பட்ட மக்களுக்கு மேலான உதவிகளை செய்வானாக. அநியாயக்காரர்களுக்கு அல்லாஹ் தக்க பாடத்தை ஆது கூட்டத்தை சமூக கூட்டத்தை அழிச்சது போல அல்லாஹ் தஆலா அந்த அநியாயக்காரர்களுக்கு தக்க